வணக்கங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கண்டுக்குட்டி பார்க்க போறோம். ஆமாங்க. கண்டுக்குட்டி மட்டும் இல்லைங்க. எல்லாத்துக்குமே குழந்தைகள்னா ரொம்ப பிடிக்கும். மனுஷனா பிறந்தா குழந்தை, மாடா பிறந்தா குழந்தை இல்லைங்களா? அதுவும் குழந்தை தான். ஆமாங்க. அது பண்ற சேட்டை, அது மாரி கண்டுக்குட்டி போட்டவுடனே அப்படியே துள்ளி குதிச்சு ஓடும் பார்த்தீங்களா? அத பார்க்க அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஆமாங்க. நம்ம மனிதனுக்கும் மாடுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. என்னன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க. தாய்ப்பாலுக்கு அப்புறம் நம்ம பசும்பால் தான் குடிச்சு வளர்றோம் எல்லாருமே. அதனால வந்து கண்டுக்குட்டிக்கும் நம்மளுக்கும் ரொம்ப ஒரு பின்னி பிசைஞ்ச ஒரு பாசம் இருக்கு. ஆமா, உண்ம தானே. இது யாரு அப்படின்னா, ஆவுடையம்மாள். எல்லாத்துட்டையும் கேட்டேன் இதுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லி நிறைய பேர் நிறையா சொல்லியிருந்தாங்க. நான் வச்ச பேர் ஆவுடையம்மாள். ஆமாங்க, நல்ல பேரை தான் நான் வச்சுருந்தேன். இந்த ஆவுடையம்மாள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு பிடிக்கும் அப்படின்னு ஒரு கமெண்ட் மட்டும் சொல்லுங்கள். ஏன்னா உங்களுடைய கமெண்ட் தான் உங்களுக்கு இந்த கண்டுக்குட்டி பிடிக்குமா அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆமாங்க. எனக்கு பிடிச்சதுனால இந்த கண்டுக்குட்டிக்கு ரொம்ப லைக் பண்ணுறேன், ரொம்ப விரும்புகிறேன். என்ன காரணம்னா, இது குட்டட்டின்னு இருக்கும். குட்டட்டின்னு இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். நம்ம போனோம் அப்படின்னா பின்னாடியே தப்பி தப்பி மலிச்சுன்னு தப்பி ஓடியாரும். அதாவது எப்படின்னா, ஒரு சின்ன பிள்ளை மாதிரி வரும். இப்போ நம்ம பேசுகிறது வந்து அப்படியே காது கொடுத்து கேட்குது பாருங்க. அப்படியே முயல் மாதிரி 2 காது வந்து தூக்கி அப்படியே கேட்கும். ரொம்ப நல்ல பையன். அதாவது நல்ல பொண்ணு, செல்ல பிள்ளை. பாருங்க, நம்ம பேசுகிறத அப்படியே பார்க்க பாருங்க. ஒரு அழகிங்க. செவல அழகி, சிகப்பு அழகின்னு கூட சொல்லலாம். ஆமாம். நல்ல ஒரு அன்பான ஒரு கண்டுக்குட்டி. இவ இப்போ ஓடி போய் எங்கே பாருங்க. இவ வந்து வீரா. இவ வந்து அவங்க அம்மாட்ட பால் குடிக்கிறது. இந்த கண்டுக்குட்டி பேர் வீரான்னு பேர் வச்சுருக்கோம். இவளும் ஆம்பளை பையன். இவ வெள்ளச்சி. ஆமாங்க. பொம்பளை பிள்ளை. எனக்கு நாட்டு மாடு வளர்க்கணும்னு ஆசை. அதுக்காக இவளை அமைச்சிருக்கேன். இவ வந்து மீனாட்சி. ஆமாம். இதுவும் நல்ல பிள்ளை தான். ஆனால் பொம்பளை பிள்ளை. சொல்கிறதெல்லாம் கேட்கும். அமைதியான ஆள். அவுத்து விட்டோம் அப்படின்னா போய் மேய்ஞ்சிட்டு சத்தமே இல்லாமல் வந்து நைட்டு வந்து வந்துடும். தண்ணி குடிக்க வரும் அவுத்து விட்டா. ஆமாம். நல்லது தான். இந்த வெள்ளச்சி வந்து நாட்டு மாடு எடுத்து நான் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். இங்கே பாருங்க, நம்ம ஆள், நம்ம ஹீரோ. ஆமாங்க, இவ தான் குட்டட்டின்னு. இப்போ எங்கள் வீட்டில் இருக்க 4-5 கண்டுக்குட்டியில் இவ தான் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக சின்ன பிள்ளை. அங்கே பாருங்க, அவங்க அம்மாவை கூப்பிடுது பார்த்தீங்களா? எனக்கு இவளை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஆள் ரொம்ப ஹைட்டும் இல்லை, குட்டட்டின்னு இருப்பா. நல்லா பாசக்காரி, நல்லா இது பண்ணும். உங்களுக்கும் பிடிக்கும் இவ்வளோ அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்படி இயற்கை சார்ந்த பதிவு நான் தொடர்ந்து போடுறேன். உங்களுக்கும் பிடிக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இயற்கை மட்டுமே நம்மளை வாழ வைக்கும். இயற்கையுடன் இணைந்து வாழ்வோம். அன்புடன் மலைகளின் காதலன் உங்கள் நண்பன் ராஜபாண்டி.